அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ என்னன்னு சொன்னா, அதாவது உம்ரக்கு வரக்கூடியவங்க வந்து இங்க சதக்காக்கா வேண்டி ஆடு குர்பான் கொடுத்து சதக்கா செய்ய சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக அது இங்க வரக்கூடியவங்க சிலவங்க சொல்லுவாங்க பல தடவை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். என்றாலும் இந்த தடவை இது ஒரு வீடியோவாக எடுத்து போட்டோன்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணினோம். ஸோ இன்ஷா அல்லாஹ் ஆடு எடுப்பதற்காக தான் நாங்கள் போயிட்டு கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அதை எப்படி எடுக்கிறது, எங்கே போகிறது, அனைத்து விஷயத்தை உங்களுக்கு காட்டே பாருங்க. ஆடு எடுத்து வாங்குற இடத்துக்கும் வாங்கி அந்த குர்பான் கொடுக்குற இடத்துக்கும் டெக்ஸியில் தான் போகணும். ஸோ டெக்ஸியை இப்போ எடுத்துட்டோம். டெக்ஸியில் போயிட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு 10 கிலோமீட்டர் மாதிரி போகணும் அந்த ஆடு வாங்கக்கூடிய இடத்துக்கு. இன்ஷால்லா ஆடு வாங்கியாச்சு. இந்த இடத்த வாங்கியாச்சு. அறுக்கிறதுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இன்ஷால்லா ஆடு வாங்கியாச்சு. இந்த இடத்த வாங்கிக்கிறோம். பொதுவாக ஒவ்வொருத்தரும் ஆடு குர்பான் கொடுக்க சொல்ல ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு விலை சொல்லுவாங்க. இந்த விலைக்கு எனக்கு ஆடு சதக்கா செய்யுங்க, குர்பான் கொடுங்க, ஆடு வாங்கின்னு சொல்லுவாங்க. அறுக்கிறதுக்காக வேண்டியும் இந்த உரிக்கிறதுக்காக ரிசிப்ட் எடுக்கணும். ரிசிப்ட் எடுக்க போகிறோம் இன்ஷால்லா. பாத்திரம் வந்து எடுத்தாச்சு. நாங்கள் அறுக்கிறதுக்கு பாத்திரம் எடுத்தாச்சு. இங்கே பாத்திரம் எடுக்கும்போது பேக்கும் சேர்த்து தருவாங்க. அதை போட்டு கொண்டு போகிறதுக்குரிய பேக்கும் சேர்த்து தருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால குர்பானுடைய அந்த அமல் அழகான முறையில் செய்யப்பட்டுச்சு. மாமிசங்கள் எல்லாத்தையும் பார்சல் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பின்னால் தேவையாளர்களை தேடி போய் இன்ஷா அல்லாஹ் கொடுக்குறது அன்னைக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இங்கே பக்கத்தில் கொடுக்காம, இங்கே பக்கத்துலையும் கொடுக்க இடம் இருக்குது, பக்கத்தில் கொடுக்காம ஹரத்துடைய எல்லை உள்ளுக்கே இன்ஷா அல்லாஹ் ஏழைகள் இருக்கிறாங்க. அந்த ஏரியா ஒன்று இருக்குது, தெரிஞ்ச இடம் ஒன்று இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அங்கே போய் நாங்கள் அவங்களுக்கு இந்த இறைச்சிகளை, இந்த மாமிசங்களை விநியோகம் பண்ண போகிறோம். இன்ஷா அல்லாஹ் குர்பானியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து கொள்வாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அறுத்து முடிஞ்சு பார்சலும் பண்ணி முடிஞ்சு இப்போ வந்து அதை உரியவர்களுக்கு விநியோகம் பண்ணுறதுக்காண்டி எடுத்துக்கொண்டு போகிறோம். சதக்கா செய்வதற்காக வேண்டி யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயம் தந்து அது எங்களுக்கு ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை உரிய முறையில் நிறைவேற்றுறதுக்காகத்தான் நாங்களே வாரது. நாங்களே வந்து இந்த இடத்துல நாங்களே எல்லா விஷயமும் செஞ்சு நாங்கள் அதை செஞ்சுட்டு அழகான முறையில் குறிக்கிறது. ஸோ இது ஒரு அமானிதம். அவங்க சொன்ன அந்த அனைத்து விஷயங்களும் செய்யப்பட வேண்டும். ஸோ இன்ஷா அல்லாஹ் இதுதான் நாங்கள் சதக்கா செய்யக்கூடிய முறை. ஸோ அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய சதக்காவை பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ்வுடைய பரக்கத்தையும் அருளையும் அவர்களுக்கு கொடுப்பானாக. என்னென்ன நெய்யத்தின் மூலமாக, என்னென்ன நெய்யத்துக்காக வேண்டி அவர்கள் இந்த சதக்கா செய்தார்களோ இந்த மக்கால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அனைத்து ஹாஜத்துகளை நிறைவேற்றி கொடுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.